ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லைனிங் கிளாத்து, ப்ளவுஸ் பீஸு, அளவு ப்ளவுஸ் 3 எடுத்தாச்சு. இதில் ஒரு சின்னதாக ஒரு லேஸ் வச்சு தைக்கணுங்கிறதுக்காக லேஸும் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ கட் பண்ணுறதுக்கு தேவையான டேப், சீசர், மார்க்கிங் சாக் 3 எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ லைனிங் கிளாத்தை 2ஆக மடித்து போட்டுக்கிறோம். 2ஆக மடித்து போட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் பாருங்கள். மடித்து போட்டாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து அளவு ப்ளவுஸில் அக்குள் டு அக்குள் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளக்க போகிறோம். கரெக்டாக ஆம்கோல்லேருந்து அந்த ஆம்கோல் வர அதான் அக்குள் டு அக்குள்னு சொல்லுவோம். இதோட அளவை எடுத்து நம்ம இந்த ப்ளவுஸில் போட போகிறோம். இதோட அளவு 11.5 இன்ச் இருக்குது. அதாவது நம்ம அளக்கும்போது இதில் 22 வருது. அப்போ அதில் பாதி 11 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் நம்ம கூட்டி 11.5 இன்ச் வைக்கிறோம். வச்சு அதை மார்க் பண்ணிக்கிறோம் பாருங்கள். கீழே வச்சு அதை டேப் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் எண்டில். அதுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து கிப்பு வரைக்கும் அதோட அளவு எடுத்து உயரம் நம்ம பார்க்கணும். பாருங்கள், இந்த அளவு நமக்கு எவ்வளோ இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் நமக்கு உயரம் தேவை. அதனால் ஷோல்டர் டு ஹிப்பு வரைக்கும் அதோட அளவை நம்ம எடுத்துக்கிறோம். இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு இதில் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் ஆர் 3/4 இன்ச் வச்சா போதும் நமக்கு. இதில் நான் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ அதையும் மார்க் பண்ணிக்கிட்டேன். இது மடித்து தைக்கிறதுக்காக அதை ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் 1/2 இன்ச்சுக்கு. இதில் நம்ம நார்மல் ப்ளவுஸில் போடுற மாதிரி பட்டிலாம் இதுக்கு தேவைப்படாது. அதனால் ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டு ஒரு கோடு வரைஞ்சிக்கிறோம். இப்போ நெக்கு அளவு மேக்ஸிமம் எல்லா ப்ளவுஸுக்குமே 2.5 தான் வரும். கழுத்து அளவு ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் 3 இன்ச் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே கழுத்து நம்ம அகலம் வச்சோன்னா ரொம்ப விரிஞ்சிரும் நெக்கு. அதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஷோல்டர் அளவெடுத்து அந்த ஷோல்டரையும் நம்ம அளந்துக்கணும். ஷோல்டர் அளக்கும்போது நம்ம எடுக்கிற அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட்டிக்கணும். இதில் 2 இன்ச் இருந்தது, நான் இப்போ 2.5 இன்ச் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அக்குளுக்கு வளைவு வரைகிறதுக்கு நம்ம ஒரு எல் வரைகிறோம். அது 5 இன்ச், அந்த இறக்கம் நமக்கு 5 இன்ச்சு. இந்த அளவு நம்ம கீழே எடுத்தோம் இல்லையா ஹிப்புக்கு, அதே 11.5 இன்ச் எடுத்து ஒரு மார்க் போட்டுக்கிறோம். மார்க் போட்டு நம்ம அது கிராஸாக வரும் நமக்கு. அதனால் உங்களுக்கு ரஃப்பாக ஒரு கோடு நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இந்த அளவை எல் மாதிரி வரைஞ்சி நம்ம அக்குளுக்கு வளைவு வரையணும். இதான் நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு. நான் உங்களுக்கு ரஃப்பாக வரைஞ்சக்கூடாது. பார்த்துக்கோங்க. நம்ம அக்குளுக்கு கழுத்தளவு ஃபஸ்ட்டு அக்குள் டு அக்குள் அளவெடுத்து கீழே வரைஞ்சிக்கிட்டோம். அப்புறம் ஷோல்டர்லேருந்து ஹிப்பு வரைக்கும் அளவெடுத்து ஹைட் அளந்துக்கிட்டோம். இப்போ அக்குள் குழிவுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டோம். இது 5 இன்ச்சு. மறுபடியும் இதிலேருந்து ஒரு எல் நம்ம இப்போ வரையணும். பாருங்கள், எல் வரைகிறோம். எல் வரைஞ்சிட்டு அந்த எல்லோட கார்னர்லேருந்து 1.5 இன்ச் டேப்பில் அளவெடுத்து ஒரு பாயிண்ட் வரைஞ்சி அந்த பாயிண்ட் வழியாக நம்ம அந்த ரவுண்டு வரையணும். அதான் நம்ம ப்ளவுஸுக்கு வரைகிற கரெக்டான மெத்தடு. நம்ம ரொம்ப பழைய மெத்தடுன்னு கூட இதை தான் சொல்லலாம். ஒன்றரை இன்ச் அளவு எடுக்கிறோம் பாருங்கள். 1.5 இன்ச் அளவு எடுத்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு குட்டி ரவுண்ட் வரைகிறோம். அதே மாதிரி இப்போ நெக்குக்கு ரவுண்டு வரைகிறதுக்கும் ஒரு எல் வரைகிறோம். நெக் ரவுண்டு வரைகிறதுக்கு அதே மாதிரியே நம்ம நெக்கோட அளவு எடுத்துட்டு அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டு வரைகிறோம். அந்த கோடையும் இந்த கோடையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு எல் போடுறோம். இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு கோடு, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் ஒரு கோடு போடணும். செங்குத்தாக ஒரு லைனும் இப்படி ஒரு லைனும் போட்டோன்னா அந்த கார்னர் நமக்கு கிடச்சிரும். அந்த கார்னர்லேருந்து 1 இன்ச்
மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். 1 இன்ச் மார்க் பண்ணோன்னா தான் நமக்கு வந்து நெக்கு வந்து கொஞ்சம் ஒடுக்கமாக வரும். ரொம்ப கம்மியாக மார்க் பண்ணோன்னா அகலம் ஜாஸ்தி ஆயிரும். மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்து நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த லைனிங் ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து நம்ம இந்த லைனிங் கிளாத்தில் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ இந்த பேக் பார்ட்டை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டையும் நம்ம வந்து ஈஸியாக எடுத்துடலாம். நெக்கு மட்டும் கட் பண்ணும்போது சிசர் வந்து ஒரே மாதிரி கோடு போட்ட மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த நெக்கு நீங்கள் தைக்கும் போதும் உங்களுக்கு அது வந்து சரியாக இருக்கும். கொஞ்சம் நம்ம பிசுறு விட்டு கட் பண்ணோன்னா தைக்கும் போதும் அந்த இடத்துல நெக்குக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு கம்மியாகும். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதிலேருந்தே நம்ம ஃப்ரண்ட்டு வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களா நீங்களே அழகாக ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட் வரைவேன் பாருங்கள். ஷோல்டரோட சென்டர்லேருந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்குக்கு இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு அந்த பக்கம் 1/4 இன்ச் வச்சு அளவு வச்சு 1/2 இன்ச்சுக்கு ஒரு வி மாதிரி வரையணும். பாருங்கள், இதுதான் அங்கே டாட் பிடிக்கிற இடம். அதை நம்ம முதல்ல மார்க் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு வந்து டாட் பிடிக்கும்போது மறுபடியும் நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்தோ இல்லை அளந்து நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்காது. அதுக்காக தான் இந்த டாட் வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதே கிளாத்து அப்படியே அந்த 2 மடித்து போட்டதை எந்த இதுவுமே நகலாமல் செய்யாமல் அப்படியே வச்சுட்டு இப்போ பேக் பார்ட்லேருந்தே ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம் பாருங்கள். இப்போ ஷோல்டர்லேருந்து பெல்ட்டு பட்டி வரைக்கும் அந்த கிராஸ் பீஸ் இருக்கும் இல்லையா, அதோட அளவு என்னங்கிறத அளந்து மார்க் பண்ணிக்கிறோம். ப்ளவுஸ்லேருந்தே அளந்துக்கலாம், நீங்கள் டேப் வச்சு அளந்துக்கலாம். இது வந்து 12 இன்ச் வந்திருக்கு. 12 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த கோடு வரைக்கும் பேக் பீஸை நீங்கள் மடித்து விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். இதான் இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு உடைய இதை வந்து ஒரு அளவுன்னு சொல்லுவோம். அக்கிள் சைடு பட்டி சைடு எல்லாமே அதே அளவு போட்டுடணும். ஃப்ரண்ட்டு நெக்குக்கு மட்டும் நம்ம அளந்து அதை வந்து நம்ம அளவு எடுத்தால் போதும். அளவு ப்ளவுஸில் நெக் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு போடணும். இப்போ அதுலேருந்து ஒரு லைன் போடுறோம் பாருங்கள். அதே மாதிரி நம்ம பேக் கட் பண்ணிடுறோம் இல்லையா, பேக்லேருந்து ஒரு 1 இன்ச் விட்டு தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எப்போயுமே கட் பண்ணணும். அதுதான் வந்து டெய்லரிங்கோட மெயினான ட்ரிக்ஸு. இந்த ட்ரிக்ஸ் மேக்ஸிமம் நிறைய இடங்களில் சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு இதை வந்து சொல்கிறேன். நம்ம பேக் பீஸ்லேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணணும். அதேமாதிரி ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளியே ஒரு மார்க் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் பண்ணும்போது தான் அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அமையும். சைட்லேருந்து 1 இன்ச் எப்போயுமே எப்போ நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணாலும் அந்த 1 இன்ச் நீங்கள் வந்து விட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மாதிரி பிடிக்காது. இந்த 1/2 இன்ச் மடிக்கிறேன் பாருங்கள். மடித்து ஃப்ரண்ட்டில் நெக் சைடு போட்டுக்கிட்டேன். அந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டு நான் மார்க் போடுறேன் பாருங்கள். இது வந்து டெய்லரிங்கோட மெயினான ட்ரிக்ஸு. மற்றபடி ஆம்கோல் எல்லாமே நீங்கள் அதே அளவு தான் மார்க் பண்ணுறீங்க. மார்க் பண்ணி ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட் நெக் மட்டும் எவ்வளோ வருதுங்கிறத அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம அளக்குறோம் பாருங்கள். அளந்து அதோட அளவை அப்படியே நம்ம போடுறோம். போட்டு நல்ல ரவுண்டு வந்து நல்ல கர்வ் வந்து கொஞ்சம் உள்ளே இறக்கி, அதாவது கோட்டுக்கு கொஞ்சம் உள்ளே இறக்கி நம்ம கட் பண்ணோன்னா தான் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு அந்த வளைவு வரும்போது நல்ல ரவுண்டாக நமக்கு வந்து கிடைக்கும். அந்த போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வளைச்சி நீங்கள் வந்து போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ இது வந்து பேக் பார்ட்டை வந்து நம்ம அப்படியே தனியாக எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணுறோம். அதே மாதிரி சைட்லேருந்து பட்டி எந்த இடத்துல ஜாயின் பண்ணணுமோ அங்கே ஒரு மார்க்கு, ஃப்ரண்ட் நெக்லேருந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ அதை ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணால் தான் நீங்கள் இந்த வளைவு நம்ம கிராஸ் பீஸுக்கு ஒரு வளைவு வரைவோம் இல்லையா, அந்த வளைவு வரைகிறதுக்கு அது வந்து சரியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வளைவு வரைஞ்சாச்சு. இந்த வளைவு வரையும் போது நம்ம ஒரு கோடு போட்டிருப்போம், அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே கொஞ்சம் இறக்கி இருந்ததுன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கிராஸில் போட்டிருக்கோம், கிராஸ் பீஸ் ஷேப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லா கிடச்சிருச்சு. இப்போ இது வரையும் போதே நம்ம வந்து அந்த கிராஸ்
பிடிப்போம் இல்லையா, அதுக்குரிய அளவுகளையும் நம்ம அளந்து கட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு வந்து தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு இருக்குன்றதை அளந்துட்டு சென்ட்ரு பார்ட்லேருந்து ஒரு கோடு வரைஞ்சிக்கிறோம். அதே மாதிரி நம்ம பேக் பீஸுக்கு எப்படி டாட் பிடிக்கிறதுக்கு வரைஞ்சோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் சென்டர்லேருந்து அந்த கோடு, இந்த கோட்லேருந்து இந்த பக்கம் ஒரு 1.25 இன்ச், ரைட் சைடு 1.25 இன்ச், லெஃப்ட் சைடு 1.25 இன்ச் நம்ம வந்து எடுக்கிறோம். எடுத்து அதை ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அந்த 2 டாட்டையும் இணைக்கிற மாதிரி ஒரு வி வரையணும். அந்த வி ஜாயிண்ட் ஆகிற இடம்தான் நமக்கு வந்து அந்த கிராஸ் பீஸோட சென்ட்ரு டாட் வந்து வர இடமா இருக்கும். இப்படி நீங்கள் அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிராஸ் வந்து நல்லா அமையும். நிறைய டெய்லர்ஸ்ட்டை நீங்கள் சொல்கிற ஒரே கம்ப்ளைண்ட் வந்து கிராஸ் வந்து நல்லா அமையலை, கிராஸ் நல்லா அமையலை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் அளவெடுத்து தச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிராஸ் வந்து நல்லா அமையும். பாருங்கள், இது ஒரு ஹைட்டு வந்து 3 இன்ச் இருந்தால் போதும். இந்த 3 இன்ச்சில் ஒரு புள்ளி வருது இல்லையா, அந்த புள்ளி தான் நமக்கு வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு. இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ரைட் சைடுக்கு நம்ம ஹூக் பட்டி சைடு 1.5 இன்ச்சும் அக்கிள் சைடு 1.5 இன்ச்சும் நம்ம ஒரு மார்க் போட்டுக்கிட்டோன்னா இந்த 2 டாட்டும் நமக்கு ஈஸியாக வந்துடும். இதுதான் வந்து நம்ம ப்ளவுஸோட டாட் பிடிக்கிறது. இந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை நான் உங்களுக்கு தச்சு காட்டுவேன் பாருங்கள். காட்டும்போது உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே எல்லா ப்ளவுஸுக்குமே நீங்கள் அளவெடுத்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா அமையும், எந்த குறையுமே இருக்காது. இப்போ 3 டாட்டுக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதை நம்ம கட் பண்ணும்போதே மார்க் பண்ணி வச்சுட்டோன்னா ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறோம் நம்ம, அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு முடிஞ்சிச்சின்னு பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லரிங்கோட ப்ளவுஸ் கட்டிங் மெத்தடு கரெக்டாக புரிஞ்சிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய பேருக்கு இதை வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஏன் லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறதுக்கு சென்ட் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன். கட் பண்ணி எடுத்துடுறோம். ஏன்னா நிறைய பேர் ப்ளவுஸு கட் பண்ணி நம்மளே தைச்சி போடணுங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு ஒரு சில அந்த டிப்ஸு மட்டும் தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு டிப்ஸாகவே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு ப்ளவுஸோட. இப்போ கை கட் பண்ண போகிறோம். கை வந்து கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அளவு ப்ளவுஸை வச்சே நான் கட் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த நம்ம பீஸ் இருக்குல்ல, மிச்சம் இருக்கிற பீஸை 4ஆக மடித்து போட்டுக்கிறோம். 4ஆக மடித்து போட்டுட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து அப்படியே அந்த கை ஷேப் அப்படியே வைக்கிறோம். வச்சுட்டு எக்ஸ்ட்ரா அந்த 1/2 இன்ச் மட்டும் நம்ம லைனிங்கையும் இதையும் மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்காக அந்த 1/2 இன்ச்சை மட்டும் நம்ம வந்து விட்டுறணும். விட்டுட்டு கை மார்க் கரெக்டாக பண்ணிவிட்டு அந்த டாட்லேருந்து இந்த டாட் வரைக்கும் ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். இதுதான் அதோட கிராஸு. கோடு வரைஞ்சிட்டு இந்த கோட்டுக்கு வெளியில் ஒரு 1/2 இன்ச்சும் உள்ளே ஒரு 1/2 இன்ச்சும் வச்சுட்டு இந்த வெளியில் ஒரு 1/2 இன்ச்சில் வர ரவுண்டு வந்து பேக்கில் நமக்கு வந்து அந்த ரவுண்டாக வரும். ஃப்ரண்ட்டில் நம்ம வரைகிறது வந்து நமக்கு அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம குடஞ்சி வெட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து அந்த வளைவு வெட்டுறதுக்கு அந்த வளைவுக்கு அது சரியாக வரும். பாருங்கள், உள்ளே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், வெளியில் பக்கமாக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த டாட் வரைவேன் பாருங்கள், ரவுண்ட் ஷேப் டாட்டு. இதுதான் நம்ம கை கட் பண்ண போகிற அந்த இது. ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம லைட்டாக கரைச்சி வெட்டுவோம்ல, அந்த கரைச்சி கட் பண்ணுறதுக்காண்டி இந்த டாட் போட்டிருக்கேன். இப்போ அழகாக கட் பண்ணுவோம் பாருங்கள். கை கட் பண்ணி முடிய போகுது. ஃபஸ்ட்டு 4 பீஸாக மடிச்சிருக்கிறதுனால 4ஐயுமே கட் பண்ணிக்கணும். அப்புறம் 2 அதை விரித்து விட்டுட்டு இது சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 அதை விரித்து விட்டுட்டு அந்த ஃப்ரண்ட் சைடு அந்த ஃப்ரண்ட்டில் வர்றதுக்கு கை ஃப்ரண்ட்டில் வர்றதுக்கு மட்டும் தனியாக அதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இதை மறந்துடக்கூடாது. எப்பயுமே நிறைய பேர் இதை மறந்து மொத்தமாக கட் பண்ணிடுவோம். அப்படிங்கும்போது அந்த கிளாத்தே நமக்கு வந்து வேஸ்ட் மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்பயுமே ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது 4ஆக இருக்கிறத 2ஆக விரித்து போட்டுக்கோங்க. விரித்து போட்டு இப்போ கை கட் பண்ணியாச்சு. இப்போ பெல்ட் பட்டி கட் பண்ண போகிறோம். பெல்ட் பட்டி அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துட்டு அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வச்சா போதும். பெல்ட் பட்டி நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ அதில் வந்து பெல்ட் பட்டி வந்து அளவு ப்ளவுஸில் வந்து 3.5 இன்ச் இருந்துச்சு. இப்போ நான் வந்து இதில் 4 இன்ச் வைக்கிறேன்.
இந்த பக்கமும் அதே மாதிரி வச்சுட்டு சென்டரில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக ஒரு கர்வ் மட்டும் வரைஞ்சிக்கிறோம். ஃபுல்லாக லைனாக கட் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு சின்னதாக 1/2 இன்ச்சுக்கு மட்டும் அதை வந்து போட் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த வளைவோட இந்த கிராஸ் வளைவோட இந்த பெல்ட் வளைவையும் நீங்கள் சேர்க்கும்போது வந்து அது நல்லா நமக்கு கர்வ் வந்து நல்லா அமையும். அவ்வளோதான். இப்போ பெல்ட்டு கட் பண்ணியாச்சு. அது ரைட் சைடு லெஃப்ட் சைடு வரணுங்கிறதுக்காக மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். ஹூக் பட்டி பக்கம் வரணுங்கிறதுக்காக. அது 2 பீஸாக இருக்குது, அதை ஜாயின் இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ வந்து நமக்கு பெல்ட் ரெடி ஆகிடுச்சு, கை ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே ரெடி. இதில் எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்ததுனால எக்ஸ்ட்ரா ஒரு பெல்ட்டு, அதாவது 2 பீஸ் கொடுத்து லைனிங் பீஸுங்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டாக கொடுத்தோன்னா பெல்ட் பட்டிக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிப்பாக நிற்கும். அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பீஸும் வருது. இதில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போ ப்ளவுஸோட ஃபுல் கட்டிங் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. இது அப்படியே லைனிங் கிளாத்தில், நம்ம ப்ளவுஸ் கிளாத்தில் லைனிங் கிளாத்தை அப்படியே போட்டு அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்கள். அந்த மெத்தடும் சொல்கிறேன். இந்த ப்ளவுஸ் பீஸில் வந்து அதிலேயே எம்ப்ராய்டு வந்திருக்கு, கைக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. பேக்லேயும் டாட்டாக ஒரு சின்ன பூ மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் இந்த ப்ளவுஸ் பீஸை நல்லா அதே மாதிரி நம்ம லைனிங் எப்படி ரெட்டையாக மடித்து போட்டோமோ அதே மாதிரி 2ஆக மடித்து போட்டுறோம். ஃபஸ்ட்டு கைக்கு டிசைன் கொடுத்துருக்காங்களே அதை கட் பண்ணிடுறோம். கை வந்து நீளமாக இருக்குது, ஆனால் இவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து சின்ன கை இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் லைனிங்கை வந்து எந்த பக்கம் வந்தால் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கும்னு பார்த்து அதை நம்ம வந்து எடுத்துடுறோம். கை கட் பண்ண போகிறோம் பாருங்கள். கை பீஸு அந்த லைனிங் பீஸை எடுத்து போட்டுட்டோம். போட்டு அது அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பாருங்கள், நம்ம கை கட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த எம்ப்ராய்டரி போனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அவங்க வந்து கை நீல கை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீல கை நம்ம கட் பண்ணலை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே பீஸில் நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறோம் பாருங்கள். கிராஸில் போட்டுக்கணும். எப்படி நம்ம ஃப்ரண்ட்டில் கிராஸில் போட்டு கட் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம ப்ளவுஸ் துணியிலையும் கிராஸில் தான் போடணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த 2 கிளாத்தும் ஒரே மாதிரி நமக்கு வந்து இழுத்து கொடுக்கும். பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட்டை நம்ம எங்கே அதை எந்த அளவில் வந்தால் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து போட்டாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுக்கிறோம் பாருங்கள். இந்த டாட்டில் மார்க் பண்ணி வச்சது இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கே அது தெரியும். நம்ம தைச்சதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்து அளந்துட்டு இருந்தால் நமக்கு டைம் வந்து நிறைய ஆகும். இது வந்து நமக்கு டைம் சேவ் ஆகும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போதே இந்த மார்க்கு, இந்த எங்கே பிடிக்கிறது அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து டைமிங் வந்து கம்மியாக இருக்கும் தைக்கும்போது. இப்போ பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். லைனிங் ப்ளவுஸோட பேக் பார்ட்டை அப்படியே எடுத்து போடுறோம். போட்டுட்டு அதை சுற்றி ஒரு 1/2 இன்ச் கிளாத் இருக்கிற மாதிரி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம அளவாக கட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு இழுக்கும்போது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம லைனிங் கிளாத்தையும் இதையும் இழுத்து வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். இதை ஃப்ரீயாக நம்ம வச்சுட்டோன்னா நம்ம தைக்கும்போது நமக்கு அது ஈஸியாக இருக்கும். பெல்ட்டு எந்த இடத்துல வருது அப்படிங்கிறதையும் நம்ம போட்டு பார்த்துட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறோம். பேக் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். நீல பீஸ்க்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 1/2 இன்ச் விட்டு நம்ம பேக் கட் பண்ணி எடுத்தாச்சு. பெல்ட்டையும் கட் பண்ணி எடுத்துடுறோம். ஃப்ரண்ட்டு பேக்கு உங்களுக்கு கை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த பெல்ட் பீஸையும் நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பெல்ட் ஆல்ரெடி நம்ம வந்து 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் லைனிங் பீஸில். இது ஒன்று பண்ணும்போது 3 பீஸ் வரும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பெல்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நமக்கு சுருளாது. அந்த ஹிப் சைடில் வந்து நமக்கு வந்து சுருண்டுட்டு போகும் இல்லையா, அந்த பிரச்சனை வராது. எல்லா துணிகளுமே நமக்கு தேவைப்படும். தைச்சி முடிக்கிற வரை எந்த கிளாத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. எடுத்து எல்லாம் வச்சுட்டு அளவு ப்ளவுஸையும் எடுத்து வச்சிட்டோன்னா இப்போ இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடுவேன். இது கட்டிங் வீடியோ பார்த்துக்கோங்க. இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய என்னென்ன டிப்ஸ் வேணுமோ நான் சொல்லியிருக்கேன். இதில் மேற்கொண்டு உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை அனுப்புகிறேன். வேறு எந்த மாதிரி நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ இந்த லேஸ் தைக்கிறதுக்குரிய லேஸு எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இப்போ அப்படியே இந்த கிளாத் அப்படியே மிஷினில் வச்சோன்னா இந்த லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரெடி ஆயிரும்.